ஆர் தாமோதரம் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கே ராஜேந்திரன் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று கே சானந்த் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்று ஆர் செல்வகுமார் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் உபத்தலைவராக பொறுப்பேற்று கே ரமேஷ் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று எஸ் பரமசிவம் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் செயலாளராக பொறுப்பேற்று என் விஜய் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் துணைத் செயலாளராக பொறுப்பேற்று நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கன் அவர் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கிட்ட பல முறை நம்ம சங்கத்தின் சார்பாக நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த டேக்ஸ் சம்மந்தமாலாம் நிறையா தடவை பேசியிருக்கோம், லெட்டரும் கொடுத்துருக்குறோம். அது சம்மந்தமாக சட்டசபையில் 2 தடவை பேசியிருக்காரு. அது இன்னும் பயன் அளிக்கவில்லை நமக்கு. ஏன்னா ஆர்டிகல் வெஹிக்கிளுக்கு 1300 ரூபா டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை அவர்கிட்ட சுட்டி காட்டியிருக்கோம். அவரு தான் அந்த வண்டி தான் வச்சுருக்காரு. அதனால் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி பேசுவார் நம்பிக்கூட. நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்துடைய 43வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் மகாசபை கூட்டம் மற்றும் புதிதாக பொறுப்பேற்கின்ற உறுப்பினருடைய பதவியேற்பு விழா ஆகிய முப்பெரு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னிலையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தன்ராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மாமா வாங்கலி மாமா அவர்களே மற்றும் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் பாஸ்தருக்குரிய சகோதரர் அருள் அவர்களே, இங்கு எல்பிஜி உரிமையாளருடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் SLS சுந்தரராஜன் அவர்களே மற்றும் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களே, திருச்செங்கோடு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களே, ரிக்கு உரிமையாளருடைய சங்கத்துடைய தலைவர்களே மற்றும் நம்முடைய மாவட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களுடைய தலைவர்களே மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்களே, இங்கு பெருந்தலாக வருகை தந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கெனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த லாரி உரிமை ட்ரெய்லர் சங்கத்தை பொறுத்தவரை நானும் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர் என்கின்ற முறையிலே தொடர்ந்து இந்த சங்கத்தின் மூலமாக நம்முடைய நாமக்கல் தொழிலே லாரி தொழிலே கடந்த காலங்களில் எவ்வாறு சிறப்பாக நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம், இன்றைய நிலை என்ன என்பது எனக்கும் அறியும். அதே நேரத்தில் சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த அரசினிடம் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்கனவே தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடனே சங்கத்தினுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் அன்றைய போக்குவரத்துறை அமைச்சரிடமே அழைத்து சென்று நேரிலே அந்த கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம். தொடர்ந்து நம்ம சங்கத்தினுடைய கோரிக்கைகளை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சங்க நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சென்னை செல்லும்போது நானும் அவர்களோடு சென்று பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய புதியதாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய தலைவர் தாமு அவர்களும் அவருடைய நிர்வாகிகளும் பலமுறை நாங்கள் அமைச்சரை நேரடியாகவே சந்தித்து அந்த நம்முடைய அந்த 5% டேக்ஸ் மற்றும் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே கடிதம் அளித்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய லாரி தொழில் இன்று நலிவடைந்து வருகின்ற நிலையிலே இதனை காப்பாற்றுகின்ற வகையில் அரசின் சார்பாக என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் கண்டிப்பாக நிர்வாகிகளோடு இணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஆட்சி தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய நாமக்கல் மாநகரத்திலே லாரி தொழில் பிரதான தொழிலாக இருக்கின்ற காரணத்தால் இங்கே ஒரு பார்க்கிங் யார்டு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நம்முடைய சங்கங்களின் மூலமாக வைத்த நேரத்திலே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அதனை கண்டிப்பாக பரிசீலனைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே அதற்காக நம் ஆட்டோ நகரிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து முன்னே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாம் பரிந்துரைத்த போது சில காரணங்களால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை தவிர்த்தார்கள். இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுக்கின்ற மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவரை அணுகி கண்டிப்பாக அந்த பார்க்கிங் யார்டை வாங்குவதற்கு மிக விரைவிலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற
உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இதுபோல் தேவையான பிரச்சனை கண்டிப்பாக உங்களோடு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு புதியதாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரர் தாமோதரன் அவர்களுக்கும் உபத்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற செல்வகுமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற ராஜேந்திரன் அவர்களுக்கும் இணைச்செயலாக பொறுப்பேற்றிருக்கின்ற பரமசிவம் அவர்களுக்கும் துணைச்செயலாக போட்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கும் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KS ஆனந்த் அவர்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நாமக்கல் ஆரியமா சங்கத்தில் முன்னாள் தலைவரும் தற்போதைய கௌரவ தலைவர் அவர்களும் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 3வது ஆண்டு விழாவும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சின்னசாமி அவர்களே, அவரோடு இணைந்து இதுவாரம் செயலாற்றிய மற்ற பொறுப்பாளர்களே, இன்று புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் தாமோதரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திரளாக வருகின்றிருக்கும் அனைத்து ட்ரெய்லர் உரிமையாளருடைய சங்கத்தின் தலைவர் அவர்களே, மற்ற சங்கங்களில் வந்திருக்கும் மற்ற பொறுப்பாளர்களே, மற்ற பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இது ஆரம்பிக்கும் போது அன்று இருந்த ட்ரெய்லர் உரிமையாளர்களுக்கெல்லாம் தெரியும் எந்த அடிப்படையில் இந்த சங்கத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் வச்சுருந்தவங்களாம் அவ்வளோ கஷ்டம். வாடகையை நம்ம இடைத்தரகர்கள் தான் நம்ம அதை எடுத்துக்கிட்டாங்க வழியே நமக்கு கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் தான் அந்த சங்கம் ஒரு வைராக்கியத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அன்று இருந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் இந்த சங்கம் வேணும், நாம் நம் தொழிலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சங்கம் இல்லை என்றால் இதை செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தில் அன்றைக்கி நம்ம சங்கம் உருவாக்கப்பட்டது. அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து ட்ரெய்லர் உரிமையாளரும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் முதல்ல திருச்சியில் ஆரம்பித்தோம், அப்புறம் ராணிப்பேட்டை, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் ஆழ்வாய், இது மூலம் ஒவ்வொரு ஊராக நம்ம ஆரம்பித்த காலத்தில் நமக்கு பல சோதனைகள் வேதனைகள்லாம் நம்ம அனுபவித்து தான் ஓரளவு நம்ம அந்த சங்கத்தை ஸ்டடி பண்ணோம். இன்றைக்கு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆரம்பித்து, அடுத்தது வைசாக்கில் ஆரம்பித்தோம், அடுத்தது பெங்களூரில் ஆரம்பித்தோம், அடுத்தது இப்போ திருச்சியில் காளஹஸ்தியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊராக பண்ணி போட்டு நடந்துக்கிட்டு ஆனால் எனக்கு தெரிந்தவரை அன்றைய லாரி ட்ரெய்லர் உரிமையாளர்களுக்கு இருந்த அக்கறை இன்று இருக்கின்ற உரிமையாளர்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த ட்ரெய்லர் உரிமையாளர்கள்லாம், அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே இந்த ஒரு தொழில் தான் முக்கியமான தொழிலாக இருந்ததுனால நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம். நம்ம சங்கத்து நிர்வாகிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு
ஓரளவு இதிலிருந்து வளர்ந்து எல்பிஜிலேருந்து வளர்ந்து இப்படி படிப்படியாக போய் இந்த தொழிலை உபதொழிலாக நம்ம நடத்திட்டு இருக்கனால இந்த சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கம்மியாக இருக்குது. அன்றைய உறுப்பினர்கள்லாம் எடுத்த முயற்சியின் விளைவாக சங்கம் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. பார்க்க போனால் நாமக்கல்லில் முதல்ல ஆரம்பித்தது தாய் சங்கம், நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கம். அடுத்தது அதிலிருந்து கிளையிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் ட்ரெயிலர் உரிமையாளர் சங்கம். அதற்கு பிறகு எல்பிஜி சங்கம். இது மாதிரி ஒன்லையும் பார்க்கும்போது நம்ம 3 சங்கத்துலேயுமே நீங்கள் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் வளர்ந்துருக்கு. பேசிக்காக பார்க்க போனால் சங்கத்தினுடைய அடிப்படை சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் சங்கத்துக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைய ட்ரெய்லர் உரிமையாளர்களுக்கு நம்ம இருக்கிறோம் தொழில் செய்கிற வழியாக சிறப்பாக செய்ய முடியாத காரணம் நமது உறுப்பினர்களுடைய ஒற்றுமை குறைவாக இருக்கிறதுனால தான் இது காரணம். ஆனால் எல்லாருமே அது உபதொழிலாக செய்திருந்தாலும் சரி, சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சங்கம் மென்மேலும் வளரும். அதனால் நான் கேட்குறதெல்லாம் புதிய பொறுப்பாளர்கள் இதற்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு அனைத்து ட்ரெய்லர் உரிமையாளர்களும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக லாரி டுடே புக் வெளியிட்டுள்ள நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களும் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்துறை தலைவர் அவர்களும் இந்த புத்தகத்தை வெளியிடுவார்கள்.